Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எங்க வீட்டு ஸ்டைல்ல பண்ற வெண்டைக்காய் புளி குழம்பு தான். வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போம். அது மட்டும் இல்ல நம்ம வீடியோக்குள்ள கொஞ்சமா ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதையும் வாங்க சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் வெள்ளைப்பூடை நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் ஒரு எலுமிச்சம் சைஸு புளியை எடுத்து நல்லா கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சில்லு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், கல்லடைப்பு, வெயிட் லாஸ் ஆகும் இதனால். அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். கண்ணுக்குமே இது ரொம்பவே நல்லது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில், அதாவது முத்தெண்ணெய் சேர்த்துக்கலாம். முத்தெண்ணையுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் உடம்புக்கு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ப்ராப்ளம், அதாவது முடி நல்லா வளரும். அப்புறம் ஒரு சிலருக்கு ஸ்கல்ப் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையுமே இது ஹெல்ப் பண்ணும் க்யூர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் வைட்டமின் ஏ, சி, கே எல்லாமே இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம் வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுன்னு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுவோம். இது பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிடலாம். வெள்ளைப்பூடு எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா, சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணணும், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடவே கூடாது. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சில்லோட நம்ம தக்காளி எடுத்துருந்தோம்ல, 2 தக்காளி, அதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். பிசைய முடியலாட்டினா நம்ம மிக்சியில் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் சில்லையும் நம்ம தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டு மசால் பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், இதுதான் நம்மளோட மெயின் மசாலா. நல்லா கரைச்சி விட்டுக்கிடுவோம். தக்காளி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கரைச்சிட்டு, இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது பாருங்கள், இன்னும் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். ஏன்னா மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு, வெண்டைக்காய் நல்லா வதங்கினது தான். பாருங்கள், இந்த டைமில் நம்ம
குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு இன்னும் மனம் சேர்க்கும் இது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.